டீசெண்டா ட்ரெஸ் பண்ணிருக்கீங்களா? ஆமாவா இல்லையா? எஸ். அப்போ அந்த மாதிரி நடிகைகள் பொது இடங்களுக்கு வரும்பொழுது எப்படி ட்ரெஸ் போடுறாங்க? பொதுவாக தமிழில் ஒரு பழமொழி உண்டு, ஒரு பெண்ணு போகும்போது கும்பிடணும் போல தோணும், வா அப்படின்னு தோணக்கூடாது. எங்க வீட்டு குடும்ப பெண்கள் ரோட்ல போனா கும்பிடுற மாதிரி இருக்கும். ஒரு நிமிஷம். அப்படி வந்து உங்களுக்கு தோணுதுங்களா? அந்த போனா மாதிரி அவங்க Dress பார்த்தா அவங்க அப்படி வா அப்படி கூப்பிடலாம் உங்களுக்கு தோணுதுங்களா? எங்க இல்ல வந்து தமிழ்நாட்டுல இருக்க மக்கள் எல்லாம் ஆண்கள் எல்லாம் அப்படி சொன்னாங்களா? இந்த மாதிரி Dress பார்த்தா வா அப்படின்னு தான் கூப்பிட தோணுதுங்களா? தமிழ்நாட்டில் சொன்ன விஷயத்தை தான் நான் இப்போ சொன்னேன். சார் ஒரு நிமிஷம் சார். நீங்க ஒரு தவறான முன்னுதாரணமா இருக்கீங்க அப்படின்றது உங்களுக்கு கொஞ்சம் கூட தோணலைங்களா? நான் தவறான முன்னுதாரணம் யாருமே இதுவரையும் சொல்லலை சார். ஒழுங்கா போயிட்டு இருந்தது சார் யூடியூப். நீங்க வந்தீங்க, எப்படி ஒரு திரைமறைவில் நடக்கிற அத்தனை விஷயங்களை வெளிச்சம் போட்டு நீங்க காட்ட ஆரம்பிச்சீங்களோ அதே மாதிரி உங்கள் வழியில ஒரு 4-5 பேர் வந்திருக்காங்க. அது எவ்வளவு ஒரு அசிங்கமான ஒரு இக்னோர் பண்ணிடுவீங்க. இக்னோர் பண்ணா எவனும் பேச மாட்டான் சார். உங்களோட நீங்க இக்னோர் பண்ணுங்கங்கற. நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு நல்ல இல்லன்னு தெரியுதுல்ல, இக்னோர் பண்ணிருங்க சார். ஒரே நிமிஷம் சார், அப்படி சொல்ல முடியாது. ஒரு பப்ளிக் மீடியால, ஒரு சோஷியல் மீடியால நீங்க சொல்ற கருத்துக்கள் என்னுடைய குழந்தைகள்ல இருந்து என்னுடைய கூட பிறந்தவங்க வரைக்கும் எங்களை வரிசையா வருது. வரும்போது எங்களுடைய கண்கள் அதுல போகும்போது உங்களுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி வரலையா? உங்களை இவ்வளவு நாள் நீங்க சாப்பாடு சாப்பிட்ட இடம் ஒரு திரையுலகம். இப்பதான் பேசுறீங்க, நான் கேட்டேன். 25-30 வருஷம் நீங்க வந்து இருந்த ஒரு திரையுலகத்து மேல இவ்வளவு சேற்ற வாரி பூசுறீங்களே, உங்களுக்கு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லையா சார்? எம்ஆர் ராதா தெரியுமா உங்களுக்கு? சார் எம்ஆர் ராதா தெரியுமா? தெய்வ மறுப்பு சொன்னாரே தவிர உங்களை மாதிரி ஒரு கூத்தாடியில ஏன் பின்னால போறீங்கன்னு சொன்னது அவர்தான் சொன்னாரு. சார் நீங்களும் ஒரு கூத்தாடி. நீங்களும் ஒரு கூத்தாடி. நீங்களும் ஒரு கூத்தாடியாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு மற்றவங்களை பத்தின ஒரு தவறான அபிப்பிராயம் சார் நடந்ததாவே இருக்கணும் சார். நெவர் மைண்ட். அத நீங்க வெளிச்சம் போட்டு தயவு செய்து காட்டாதீங்க சார். நல்ல செய்தி உண்டு, கெட்ட செய்தி உண்டு சார். எவ்வளவோ நீங்க இத்தனை வருஷம் இருந்தீங்களா திரையுலகத்துல, ஒரு நல்ல விஷயங்கள் கூட நடந்தது இல்லையா? நல்லது சொல்லிருக்கேன். என்ன முழக்கமா இருந்தது கிடையாதா? நிறைய பேர் பண்ற தப்பு. நான் 100 நிமிஷம் ஒரு பதில் கொடுக்க நான் 100 விஷயம் பேசியிருக்கேன். அதுல 20 விஷயம் தான் நீங்க சொல்ற விஷயம். நீங்க 80 விஷயத்தையும் மறந்துறீங்க. சொல்லுங்களேன் ப்ளீஸ். ஒரு நல்ல விஷயம் காது பட சொல்லுங்களேன். உங்க மகளை பத்தி எவ்வளவு சந்தோஷமா சொன்னீங்க. ஒரே நிமிஷம். ஒரு நல்ல விஷயம் என் காது பட இப்ப சொல்லுங்களேன். நீங்க உங்க திரையுலக வாழ்க்கையில நீங்க இவ்வளவு நாள் நடந்து வந்த பாதையில ஃபுல்லா அசிங்கமான விஷயங்கள் மட்டும் தான் என் காது ஃபுல்லா இருக்கு. அது உங்க தப்பு. ஒரு நல்ல விஷயம் இப்ப சொல்லுங்க கலைஞர் டிவில சொல்லுங்க, நானும் கேக்குறேன், மக்களும் கேட்பாங்க. மஞ்சுமல் பாய்ஸ்ங்கிற படம் கேரளாவோட தமிழ்நாட்டுல அதிகமா வசூல் பெற்றிருக்கு. சரி. அது காரணம் இயல்பான கதை அமைப்பு. எல்லாருமே புதுமுகங்கள் தான். அங்க வந்து புதுமுகங்களுக்காக படம் போடல, நட்சத்திரங்களுக்காக படம் போடல. சரி. அப்படிங்கிறது ஒண்ணு. ஆடு ஜீவிதத்துல அதே பிருத்திவிராஜ் இது வரைக்கும் ரொம்ப சிரமப்பட்டு யாருமே எடுக்க முடியாத ரிஸ்க் எடுத்து அந்த பாலைவனத்தில் நடிச்சிருக்காரு. இதுல தனி மனித ஒழுக்கம் எங்கப்பா வந்தது? நீங்க படத்தை பத்தின விமர்சனம் சொன்னிருக்கீங்க, நல்ல விஷயமா சொன்னீங்களே தவிர இதுல தனி மனித ஒழுக்கம். இவங்க சினித்துறையில இவ்வளவு நாள் இருந்து டீசென்ட்டா இருந்தாங்க, இவங்க இவ்வளவு கஷ்டப்பட்டாலும் இவங்க ஒழுக்கமா வாழ்ந்தாங்க, இவங்களுக்கு இத்தனை குழந்தைகளை படிக்க வைக்கிறாங்க, ஒரு நல்ல விஷயம் கூட திரையுலகத்துல இல்லீங்களா?